போலீஸ் வந்து 25 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. கோர்ட்டும் சொல்லியிருந்தது. ஆனால் அதை மீறி நடந்தது தான் அந்த விபத்துக்கு காரணங்கிறாங்க. இல்லை, இதில் வந்து இப்போ வந்து அது விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ நாம் வந்து அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, அதனாலையா இதனாலையா இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் அலச ஆடுறது அது வந்து ஒரு சென்சேஷனால தான் ஆகும். அதனால் நாம் இப்போ சென்ஸோட மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு, எப்படி தப்பு, எந்த இடத்துல கொடுத்தது, இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா, இல்லைன்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா, இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கையாக இருக்கு. இல்லை, அது தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக வருது. அது அதுதான் மெயினான காரணமாக சொல்கிறாங்க. 10,000 பேர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, ஆனால் 1,00,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. இல்லை, அதுதான் நான் சொன்னேன், இங்கே தப்பா அங்கே தப்பான்னு இல்லை. எங்கே கூட்டம் வந்துட்டாலும் அந்த கூட்டங்களை எதிர்நோக்கி அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை கூட. அது வந்து நான் இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன், இதில் வர இப்போ அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத விட வந்துட்டாங்க, அதனால் உயிர் போச்சுன்னு சொல்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே தப்பு அங்கே தப்பு அப்படின்றத விட நடந்தது தப்பு. இது ரொம்ப மனம் வேதனையானது. அதனால் மன வேதனையை பகிர்ந்து ஆய்வு பணியை தொடர்ந்துருக்கிறாங்க, மீட்பு பணி நடந்துருக்கு, தமிழக அரசோட செயல்பாடு. இல்லை, நான் அதில் இந்த நேரத்தில் அதுக்கு கருத்து சொல்ல விரும்பலை. 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அரசு. இல்லை, அதான் அதிலலாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை. உயிரிழப்புகள் நடந்திருக்கக்கூடாது என்பதுதான் இதுக்கு காரணம். இல்லை, அதிலலாம் எந்த கருத்து சொல்ல விரும்பலை. மக்களோடு நாம் இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன், சென்சேஷனலாக இருக்கிறத விட இந்த நேரத்தில் சென்ஸாக இருக்கணும் தான். மேடம், மத்திய அமைச்சர் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு உண்டாங்க? உள்துறை அமைச்சர் போகிறேன் நான் பார்க்குறேன். உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உடனே தமிழக அரசை தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் உடனே தனது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் இதில் வந்து அரசியல் ஆக்க நினைப்பதை விட அவசியம் என்ன என்று பார்க்க வேண்டும்.